அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய இறகுகள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலாக நம்மளுடைய டீமில் இருக்க அதாவது இறகுகள்ன்ற ஒரு அமைப்பு ஒரு ரொம்ப பெரிய மில்லியனர் பில்லியனர் அந்த மாதிரிலாம் அவங்களால் இயங்குகிற இயக்கம் இறகுகள் கிடையாது. தமிழகம் எங்கும் அனைத்து மாவட்டங்களில் இன்னைக்கு மருத்துவத்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், அனைத்து துறையிலையுமே இன்னைக்கு நம்மளுடைய இறகுகள் மூலியமா பயனடைந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கிற இந்த தீபாவளியுடைய 11ஆம் ஆண்டு நலத்திட்ட விழா. பண்டிகை நாட்கள் என்பது நாம் மட்டும் கொண்டாடுவதல்ல, மற்றவர்களின் தேவையை பூர்த்தி செய்வது அப்படின்ற நோக்கத்தில் ஆரம்பிச்சது தான். என் கூட ஆரம்ப காலகட்டம் இறகுகள் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்து வளர்ந்து படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு ஒரு தமிழகம் எங்கும் ஒரு இடத்துல எல்லா பக்கமும் எங்கே போனாலும் எந்த ஒரு மருத்துவமனைக்கு போனாலும் இன்னைக்கு ஒரு சார் பில் அதிகமாயிடுச்சு குறைங்க அப்படின்னு சொன்னா உடனே குறைக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம இறகுகள் மாறி இருக்கு அப்படின்றது இங்க இருக்கிற என் கூட பயணிக்கிற ஒரு சில பேர் வந்திருக்காங்க. அது நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய பிரின்சிபல் சார். அப்போ வைஸ் பிரின்சிபலாக இருந்தார். நான் காலேஜ் படிக்கும் போது நான் என்எஸ்எஸ்ல நாட்டு நலப்பணி திட்டத்தில் நான் கோஆர்டினேட்டராக இருந்தேன். 3 வருஷமும் நான் லீடராக இருந்தேன். அப்போ அந்த ஆண்டவன் கல்லூரியில் அப்படி சர்வீஸ் பண்ணி அது மூலியமா தான் இறகுகள்ன்ற ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் லயோலா காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு காரணமும் இந்த ஆண்டவன் கல்லூரி தான். அதை நான் மறக்கவே மாட்டேன். அதனால எங்கள் பிரின்சிபலை நான் எல்லா ப்ரோக்ராமும் கூப்பிடுவேன். இப்போ கூட சொன்னார் ஏர் அப்படின்னு சால்வை எப்போ பார்த்தாலும் பொதிக்கிட்டே இருக்கேன்னாரு. இது ஒரு மரியாதைக்காக. இன்னைக்கு பழச மறக்கூடாது. இன்னைக்கு 15-17 வருஷமாக போகுது. அந்த கல்லூரியில் நான் படித்தனால தான் லயோலா கல்லூரி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கேம்பஸ்ன்னு. 200 பேர் தான் எடுப்பு. 200 பேரில் நான் ஒரு மாணவனாக எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என் காலேஜ் எனக்கு கொடுத்த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அவார்ட், என்எஸ்எஸ் பெஸ்ட் வாலண்டியர் அவார்ட், இந்த மாதிரி நிறைய அவார்ட்லாம் எனக்கு கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணி நான் படித்தது ஆங்கிலத்துறையாக இருந்தாலும் இல்லை உனக்கு இதுதான் சர்வீஸ் தான் அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ண ஒரு கல்லூரி. அங்கிருந்து தான் நான் வந்தேன். இன்னைக்கு இறகுகள் என்ற ஒரு அமைப்பு உருவாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வீடியோ. இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த நலத்திட்டம் நடத்துறது ரொம்ப டிஃபிகல்ட். இது ரொம்ப அதிகம். அவங்களுக்கான தேவைகள், மக்களோட தேவைகள் அதிகம். இதில் டொனேஷன் கொடுத்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்களோ இல்லை பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்களோ எனக்கு கிடையாது. நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் அதிகரிச்சுட்டே போறீங்க, கவுண்ட் அதிகரிக்கிறீங்க, நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், மக்களுடைய தேவைகள் அதிகரிக்க என்னுடைய திட்டங்கள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். இன்னைக்கு என்னன்னா, இறகுகளுடைய முதியோர் இல்லத்தில் நடக்க வேண்டிய ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கான எல்லா வேலையும் நைட்டே முடிச்சிட்டோம். ஷார்ப்பா 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஈவெண்ட் இறகுகள் முதியோர் இல்லத்தில். எங்க முதியோர் இல்லத்தில் இருக்க எல்லா வயசானவங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆசைப்பட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டெத் ஒன்று அந்த கார்னர்ல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் எப்படி சார் நாங்கள் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும், நீங்க எப்படி கார்டினேஷன் நடத்துவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பட்டாசு கொடுக்கறதும் ட்ரெஸ் கொடுக்கறது மட்டும் என்னோட வேலை கிடையாது. என் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது தான் என்னோட வேலை. அதுக்காக கலைஞர்கள் வந்திருக்காங்க. என்னுடைய நண்பன் 15 வருடமா என் கூட பயணிக்கிற, அதே காலேஜில் படித்த உலக சாதனையாளர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் விஜய்
ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷம் புதுசு புதுசாக எங்களுடைய குழந்தைங்களுக்கும் சரி எங்களோட மக்களுக்கும் சரி எப்படி அவங்களை சந்தோஷப்படுத்தணுமோ ஒவ்வொரு வருஷமும் புது புது ஆர்டிஸ்ட் களமிறக்கிக்கிறாங்க. இந்த வருஷம் இந்த இந்தியன் ஃபர்ஸ்ட் ட்ரம்மர் ப்ளஸ் யாரை கூப்பிட்ருக்கீங்க, மெஜிஷியன் கவி வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது இன்னொருத்தவங்க யாருமா கொடுங்க நிமிஷம். ஸோ கலை நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா விஜயோட தலைமையில். ஸோ அன்னைக்கு ஒரு சாதாரணமாக கல்லூரியில் சாதாரண ஒரு மாணவனாக எங்கள் சாருக்கு முன்னாடி இருந்தால், இன்றைக்கி வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால் ஒரு ஈவெண்ட்டுக்கு 25,000 இல்லைனா 30,000 கண்டிப்பாக பேமெண்ட் இல்லைன்னா. ஸோ அவ்வளோ பெரிய இன்றைக்கி வளர்ந்துருக்கான், இன்றைக்கி அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கான். ஆனால் இன்றைக்கி வந்து இரவுகளுடைய ஒவ்வொரு மேடைக்கும் அவன் எதுக்குமே காஸ்ட் வாங்க மாட்டான். ஸோ அவனுடைய நட்பு. ஸோ இன்றைக்கி எவ்வளோ பெரிய இன்றைக்கி விஜய் டிவியும் சரி ஜீ தமிழில் உலக சாதனையாளர். அதுவும் அந்த காலேஜ் படிக்கும் போது தான் அந்த உலக சாதனை அங்கே தான் பண்ணோம். அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ண அந்த பீரியட் மறக்க முடியாது சார், அந்த பீரியடு. ஸோ படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கான். ஸோ அவருடைய ஒருங்கிணைப்பில் தொடர்ந்து 12ஆம் ஆண்டு கலை நிகழ்ச்சினா அவன் கையில் ஒப்படைச்சிருவேன். விஜய் எங்கே இருந்தாலும் வந்துரு அப்படி சொல்லிடுவேன். ஸோ பௌஷியா என்னோட ஆர்ஜே. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து இந்த ஈவெண்ட்டுக்காக ஸோ இங்கே வந்தவங்க எல்லாருமே சாமானியர்கள் தான். ரொம்ப பெரிய நான் திருப்பி சொல்லுவேன் தான். அதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அதாவது எல்லாம் இருந்தால் தான் கொடுக்கணும் கிடையாது. மனசு இருக்கு, இந்த மனசெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இறகுகள். ஸோ பௌசியாவா இருக்கட்டும், த லேடி ஃபர்ஸ்ட் மேஜிஷியன் கவி, ஸோ அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ தான்சன் இந்தியன் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல ட்ரம்மர் வந்திருக்காரு. அப்புறம் D2B டான்ஸ் டியூப் ராஜா. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ இந்த நடக்கிற இந்த நிகழ்ச்சியை 10 வருடத்திற்கு மேலாக இன்னைக்கு 12 வருடம், இறகுகள் 15 வருடமாக ஆரம்பிச்சு இப்போ 11ஆம் ஆண்டு தீபாவளி கொண்டாட்டத்தை தொடர்ந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க இந்த வீடியோ குழுவினர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் தயவு செய்து உங்களோட கை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஹெச்டியில் இந்த ஓடிட்டு இருக்க இந்த ப்ரோக்ராம் ஹெச்டியில் தீபாவளியோட சிறப்பு நிகழ்ச்சியாக தொடர்ந்து 11ஆம் ஆண்டா NTV வெளியிடுறாங்க. அவங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கும் நமக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த வீடியோ போட்டு என்ன பெருசாக்கணும் அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம ஒரே ஒரு விஷயம் திருப்பி சொல்லுவேன், பசங்களாம் ஒரு விஷயம் கவனிங்க. நம்ம ஒரு விஷயத்த நல்லா பண்ணால் கண்டிப்பாக அதோட உயரத்தை தொட்டுக்கிட்டே இருக்கலாம். அது எதுக்காக நான் சின்னதாக சொல்லி முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் நான் பேச விரும்பல. 4 மணிக்கு எனக்கு வந்து 3 மணிக்கு போலீஸ் பர்மிஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வேணே பிரச்சனை பண்றாங்க. கரெக்டாக நான் 4 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம், இதே ஸ்டேஜ் இதே டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பண்ணி ரெடியா இருக்கு. சீஃப் கெஸ்ட் வர போறாங்க. அந்த டெத்தெல்லாம் எடுத்துட்டாங்களாம். இப்போ எடுத்து இதுவாகிட்டு இப்போ நியூஸ் எனக்கு வந்துச்சு. சார் எப்படி சார் கலை நிகழ்ச்சி நடத்துவீங்க? நான் சொன்னேன் மக்கள்லாம் எங்கள் HIV பாசிட்டிவ்ல இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா துறையூர் அங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே இந்த பரிசு வாங்குறதுக்கு இந்த ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு சாதாரண விஷயம் தான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக வந்திருக்க மக்கள் தான் இவங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு தான் ஸோ இந்த ட்ரெஸ் அவங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை, இந்த பட்டாசு அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. அங்கே இருக்க என் குழந்தைங்க அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. நான் அவங்கள்ட்ட சொல்கிறோம், சார் இந்த அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த ப்ரோக்ராமை மாற்றுங்க, டைமை மாற்ற முடியாது. சரி அவன்கிட்ட இதுக்கு நம்ம சண்டை போடணும். நேராக நான் உடனே போலீஸ் போஸ்ட் அடித்த உடனே சார் நாங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணணுமா கேட்டாங்க. ஒன்று வேணாம் சொல்லிட்டு இந்த இடம் பெருமைக்காக சொல்லலை, 3.25 பரத் 3.25 இருக்குமா, 3.25க்கு அந்த ஸ்டேஜை 3/4 மணி நேரத்தில் இந்த மண்டபத்தை 5 நிமிஷத்தில் நான் பேசுகிறேன். இந்த இடத்த என்ன கொடுத்தாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். இந்த ஓனர் எனக்கு அந்த நேரத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு சண்டை ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா அவுட் ஸ்டேஜில் மக்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ண ப்ரோக்ராம். அது வந்து ஒரு மொராய் சிட்டியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபோக்கஸாக ரெடி பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட் இந்த ப்ரோக்ராம் அப்படி பண்ண முடியல. பட் இருந்தாலும் 5 நிமிஷம் அவங்கள்ட்ட சண்டை போட விரும்பல. 5 நிமிஷம் நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி வந்து இந்த ஓனருக்கு ஃபோன் அடிச்சு சார் ஒரு பிரச்சனை, என்ன சார் பண்ணலாம்? சார் என் இடத்த எடுத்துங்க சார், ஏசி ஹால் வேணுமா கிரவுண்ட் ஃப்ளோர் வேணுமா?
தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டார். ஸோ இதுதான் இறகுகள். இறகுகள் இதுதான், வேற எதுவுமே நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் இறகுகள் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இறகுகளுடைய வாலண்டியர்ஸ் அவங்களுக்காக நம்மளுடைய புதிய தலைமுறையும் புது யுகம் டிவியும் எடிட் பண்ணியிருக்க வீடியோ இது உங்களுக்காக ஸ்பெஷலாக. அவங்களால வர முடியலனால புதிய தலைமுறையும் புது யுகமும் நம்ம வீடியோ டீம் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணீங்க. புதிய தலைமுறை புது யுகம் அவங்க டெடிகேட் பண்ண வீடியோ உங்க எல்லாத்துக்கும், இறகுகள் வாலண்டியர்ஸ், இறகுகள் தன்னார்வலர்கள், இங்க இருக்க எல்லாத்துக்காக டெடிகேட் பண்ண வீடியோ தான் ப்ளே பண்ண போறோம். ப்ளே பண்ணுங்க கார்த்தி, ப்ளே பண்ணிருங்க. இது அன்பின் தீபாவளி, இறகுகளின் திருவிழா. இறகுகள் தொண்டு நிறுவனத்தின் 11ஆம் ஆண்டு தீபாவளி நலத்திட்ட உதவி வழங்கும் பிரம்மாண்ட விழா மற்றும் மாபெரும் கலை நிகழ்ச்சி. இது வெறும் விழா அல்ல, ஒரு சரித்திரம். 15 ஆண்டுகால சேவையின் தொடர்ச்சியாக தொடர்ந்து 11வது ஆண்டாக ஆயிரக்கணக்கான உள்ளங்களில் ஒளியேற்றும் ஒரு மகா வைபவம் இது. நாம் கடந்து வந்த பாதை கரடுமுரடானது, ஆனால் எமது பயணம் கருணை நிறைந்தது. இளைஞர்களின் கரங்களால் சமூக மாற்றத்தை உருவாக்கும் இந்த வேள்வியில் இது பெரும் மைல்கல். இது சாமானியர்களின் பெருவிழா. இந்த மாபெரும் நிகழ்வின் மாண்பு கோடீஸ்வரர்களின் கொடையில் இல்லை, மாறாக கொடுக்கும் மனம் கொண்ட ஆயிரக்கணக்கான சாமானியர்களின் வியர்வையிலும் சிறு சிறு பங்களிப்பிலும் தான் உள்ளது. இருப்பவர்கள் எல்லோரும் கொடுப்பதில்லை, கொடுக்க விரும்புவோர் எல்லோரிடமும் இருப்பதில்லை. இந்த வரிகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் எமது இளைஞர் படை தங்களால் இயன்ற சிறு தொகையை ஒன்று சேர்த்து இன்று ஒரு மாபெரும் அன்பு கோட்டையை கட்டி எழுப்பியுள்ளது. இங்கு ஒவ்வொருவரும் கொடையாளி, ஒவ்வொருவரும் புரவலர், கலையும் கருணையும் சங்கமிக்கும் மேடை. வழக்கம் போல இந்த ஆண்டும் உங்கள் அனைவரையும் மகிழ்விக்க இதுவரை கண்டிராத கலை விருந்து காத்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு கலை ஜாம்பவான்களை அழைத்து வந்து நம்மை ரசிக்க வைப்பதில் இறகுகள் தொண்டு நிறுவனம் என்றும் தவறியதில்லை. இந்த பிரம்மாண்ட கலை நிகழ்வுகளுக்கு பின்னால் இருப்பவர் இறகுகள் தொண்டு நிறுவனத்தின் தன்னார்வலர் திரு ராபின் அவர்களின் நண்பரும் உலக சாதனையாளருமான விஜய் டிவி மற்றும் ஜீ தமிழின் புகழ்பெற்ற மிமிக்ரி கலைஞருமான திரு விஜய் அவர்கள்தான். அவரது ஒருங்கிணைப்பில் இந்த கலை நிகழ்ச்சி உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் மாபெரும் விருந்தளிக்க காத்திருக்கிறது. இது மாற்றத்திற்கான இளைஞர் படை. நாம் நினைத்தால் எதுவும் சாத்தியம் என்று ஒரு வரி மந்திரத்தை நெஞ்சில் ஏந்தி தமிழகம் எங்கும் ஒரு மாவட்டத்திற்கு 2000 பேர் என ஏராளமான இளைஞர்களை தன்னார்வலர்களாக கொண்டு ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்து நிற்கிறது இறகுகள் தொண்டு நிறுவனம். இது வெறும் கூட்டமல்ல, மாற்றத்தை விரும்பும் இளைய தலைமுறையின் பேரணி. இந்த அன்பின் திருவிழாவில் நீங்களும் ஒரு அங்கமாகுங்கள். இந்த மகத்தான தருணத்தில் சாட்சியாக நில்லுங்கள். சாமானியர்களின் கரங்கள் ஒன்று சேர்ந்தால் சரித்திரம் படைக்கலாம் என்பதை உலகுக்கு உணர்த்தும் இந்த நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறது இறகுகள் தொண்டு நிறுவனம். உங்கள் வருகையே எங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகம்.
நம்ம இறகல்ல 80 குடும்பங்கள் 230 உறுப்பினர்களுக்கு மேலே இருக்காங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் சப்போர்ட், மெடிக்கல் சப்போர்ட், அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு சகோதர சகோதரியாக இருந்து நம்ம உதவிகள் பண்ணுறோம். அதான் நம்மளோட முதல் ப்ராஜெக்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கானது. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியாக இருக்கட்டும், கல்வி உதவியாக இருக்கட்டும், அவங்களுக்கு வீக்லி ஆஃப்னேஜுக்கு வந்து சாட்டர்டே கிளாஸஸ், அப்புறம் வந்து எஜுகேஷனல் சப்போர்ட், ஃபுட்டு, இந்த மாதிரி டெய்லி உணவு திட்டம் பார்த்துருப்பீங்க ஸ்டேட்டஸில், வாட்ஸ்அப்லலாம் ராபின் சார் வச்சுருப்பாரு. நம்மளுடைய பிறந்த நாட்களை, சிறப்பான நாட்களை கூட குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதுதான் நம்மளோட மெயினான ரெண்டாவது ப்ராஜெக்ட். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இறகுகள் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சேவை. 24x7 பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இலவசமான முறையில் எமர்ஜென்சியான நேரத்தில் அவங்களுடைய அவசர தேவைக்கு இலவசமாக ரத்தம் வந்து அரேஞ்ச் பண்ணி தரது தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே நம்மளால் முடிஞ்ச அளவு பண்ணிகிட்ருக்கோம். 7 லட்சம் பேர் வந்து இதனால் பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் நம்மளை பற்றின ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதான் நம்மளோட பெரிய ரீச் கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட். எல்லாருக்கும் போய் சேர்ந்தது இறகுகள் அப்படின்னா பிளட் ப்ராஜெக்ட் மூலியமாக இந்த மகள் வித்து மகள், குழந்தைகளுக்கு உணவளிக்கிறது, கல்வி, ஆதரவு பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு கல்வி உதவி, அதாவது கல்லூரிக்கு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ரெண்டுக்குமே வந்து அவங்களுக்கு தேவையான கட்டணங்கள் கட்டுறதுக்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் இறகுகள் பற்றி சொல்கிறதுக்கு. அண்ட் இன்னைக்கு இதெல்லாம் இல்லாமல் ஸ்பெஷலாக நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொண்டாட்டங்களை நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுறது. இந்த நாள் வந்து நமக்கான நாள் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்துக்காக, அதுதான் இந்த 11ஆம் ஆண்டோட சிறப்பு. இங்கே நிறைய சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்க நேரங்களை நமக்காக செலவு பண்ணி வந்திருக்காங்க. அவங்கள வருக வருகவென்று ஒரு முறை வரவேற்று நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிட்டோம். இன்வைட் பண்ணாங்க சார். இன்றைக்கி கேம்பில் இருக்கிறனால அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். நீங்கள் வந்து போய் துணை முதல்வரை பாருங்கள், அவங்க வந்து வருவாங்க அப்படின்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் நான் அக்செப்ட் பண்ணல. ராபின் சாரும் கோவிந்தராஜன் சார் சொல்லும்போது நான் வந்து சார் வேண்டாம் சார் அப்படின்னு தான் சொன்னேன். பட் அது வந்து இன்றைக்கி வந்து உங்ககிட்ட வந்து நான் இங்கே நிற்கும்போது உங்கள் எந்தூசியாசம், உங்கள் ஹாப்பி ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த ட்ரஸ்ட் வந்து நல்லா பண்ணுறாங்க. இந்த ட்ரஸ்ட்டோட மீனிங் என்ன? இறகுகள்னு என்ன மீனிங்கு? விங்ஸ் இல்லை, விங்ஸ் வந்து எதுக்காக? பறக்க. ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து உங்கள் வாழ்க்கையில் வர எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும், சரியா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட மிஸ் பண்ணக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நல்ல மேலே மேலே பறக்கணும், நல்ல ஒரு ஹையாக அச்சீவ் பண்ணணும் கேரியரில். பண்ணுவீங்களா? சத்தம் கேட்கல. Right. So I thank you for giving me this opportunity to be a part of this celebration. I'm very happy, and also I feel that these people we deserve, like everyone should be given an equal opportunity இல்லை? ஸோ நீங்கள் வந்து தீபாவளிக்கு மட்டும் ஹாப்பியாக இருக்காமல் எல்லா நாளும் வந்து நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும், அண்ட் எல்லா நாளும் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக டாக்டர் எம் நிலா, அசோசியேட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காவேரி மகளிர் கல்லூரி, தன்னாட்சி, திருச்சி. ஸோ மேம் உங்களுக்காக சில வார்த்தைகள் பேசுவாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறகுகள் தொண்டு நிறுவனத்தின் 11ஆம் ஆண்டு தீபாவளி கொண்டாட்டத்தில் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறகுகள் தொண்டு நிறுவனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணி சார் சொன்ன மாதிரி 12 வருஷம் ஆயிடுச்சு. இதில் 10 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு இறகுகள் தொண்டு நிறுவனமும் காவேரி மகளிர் கல்லூரியும் சேர்ந்து பல நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கோம். எங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இறகுகள் தொண்டு நிறுவனத்திலேருந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து மர்சி மேடமும் ராபின் சாரும் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நிறைய சேவைகள் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இறகுகள் தொண்டு நிறுவனம் வந்து கால் பதிக்காத
பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறது. ரத்தம் தானம் தான் வந்து உலகத்திலே சிறந்த தானம்னு சொல்லுவாங்க. அந்த ரத்த தானம் பண்ணுறதுக்கு இப்போ பிளட் வேணும்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அது எந்த நேரமாக இருந்தாலும் அதை அரேஞ்ச் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுக்கறதுக்கு சார் வந்துட்டு ரொம்பவே எஃபர்ட் எடுப்பாங்க. அது ரொம்ப ஒரு சிறந்த முன்னெடுப்பான நிகழ்ச்சியாக நான் வந்துட்டு இரங்கல் தொண்டு நிறுவனத்திட்ட பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் கொரோனா டைமில் நிறைய வந்து ரோட்டோரங்களில் இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு உணவு கொடுப்பதா இருக்கட்டும், ஆக்சிஜன் சிலிண்டர் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டு இரங்கல் தொண்டு நிறுவனம் வந்து தட் இஸ் ரோல் மாடலாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இரங்கல் தொண்டு நிறுவனம் இன்னும் மேலும் வளரணும். நிறைய வந்துட்டு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு பண்டிகை காலங்களில் தனியாக இருக்கிறதுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் பண்டிகை காலங்களில் தனியாக இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸி கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் எல்லாருமே அந்த கொண்டாட்டத்தில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு முன்னேற்பாடு செஞ்சு தான் பெற்ற இன்பம் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் நம்ம வீட்டுக்கு வந்து திங்ஸ் வாங்கி செலிப்ரேஷன் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ பேருக்கும் இவ்வளோ குடும்பங்களுக்கும் வந்துட்டு எல்லா திங்ஸையும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி அதை அழகாக பேக் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட இவ்வளோ சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் அவங்க துறையில் வந்து சாதித்தவங்களாக தான் இருப்பாங்க. முதல்வர் ஐயா அவா இருக்கட்டும், பிச்சைமணி சாராக இருக்கட்டும், துணை முதல்வர் கேபி விஸ்வநாதம் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ்லேருந்து இருக்க ஆயிஷா மாமா இருக்கட்டும், கோவிந்தராஜா சார் கன்சியூமர் கவுன்சிலேருந்து வந்திருக்காங்க அவங்களா இருக்கட்டும், தென் பெஸ்ட் சூப்பர் மார்க்கெட் ரமேஷ் ராமச்சந்திரன் சாராக இருக்கட்டும், மேரி மேடம், ரொட்டேரியன்ஸ், சூசன் மேம், எல்லாருமே அவங்கவுங்க துறையில் வந்து சிறந்து விளங்குறவங்க தான். ஸோ அவங்களோட டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக ஏற்படுத்தி கொடுத்து பல தடைகளுக்கு நடுவில் சிறப்பாக நடத்திட்டு இருக்கிற ராபின் சாருக்கும் மர்சி மேடம்க்கும் இதை தொகுத்து வழங்கிட்டு இருக்க ஃபௌசியா மேம்க்கும் வந்துட்டு என்னோட வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ மிஸ்டர் சுப்பிரமணியன் பாலாஜி, நிறுவனர் பாலாஜி கேட்ரிங் திருச்சி. ஸோ நிறைய பேர் வந்து இந்த கேட்ரிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? என்ன ஒரு இம்பார்ட்டண்டான அக்கேஷன்ஸாக இருந்தாலும் வந்து ஃபுட் சூப்பராக இருந்தாலே அப்படியே நிறைவாயிரும், மனசும் நிறைவாயிரும், வயிறும் நிறைவாயிரும். ஸோ சார் பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் அவரோட ரோல் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எல்லா ஆர்கனைஸ்லேயுமே வந்துட்டு இப்போ கூட நான் மேலே வாங்க சார்னு சொன்னேன், அவங்க வந்து கீழே உட்காந்துட்டாங்க. ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் உதவிகள் போய் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய விஷயங்களில் நம்ம கூட சப்போர்ட்டாக இருந்து பண்ணுறவங்களில் அவரும் நம்மளுடைய ஒரு பெரிய உறுப்பினர். அவர் வருகை தந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. வெல்கம் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது வரைக்கும் வந்து மேம் அண்ட் நிலா மேம் ரெண்டு பேருமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நம்மளை பற்றி பகிர்ந்துருக்காங்க. அண்டு இப்போ மூணாவதாக பேச போகிறது வந்து சார் பிச்சைமணி சார். ராபின் சார் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள் கூட இந்த எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே எங்களுக்கு ஒரு சீனியராக இருந்து கைட் பண்ணுற விஷயத்தில் அவர் தான் எங்களோட ஒரு பெரிய கைடு. ஸோ அவர் வந்து இந்த நேரத்தில் உங்கள் கூட பேசுகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவரை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். போற்றுதலுக்கும் புனிதத்திற்கும் உரிய இத்திருவரங்க மண்ணிலே சேவை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அந்த சேவையை யாருக்கு தேவையோ அவர்களை கண்டறிந்து செய்து வரக்கூடிய இரங்கல் தொண்டு நிறுவனத்தோட நிறுவனர் திரு ராபின் அண்டு அவருடைய துணைவியார் மரிய மெர்சி அவர்களுக்கு முதல்ல எனது உளம் கனிந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் மற்றும் நன்றிகள். திரு ராபின் அவர்கள் சொன்னது போல 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களது கல்லூரியில் இளங்கலை படிக்கக்கூடிய ஒரு மாணவராக நாட்டில் படித்திட்ட தன்னார்வலராக அவரோட பணியை தொடங்கும்போது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவர்கிட்டருந்து புரிய ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா, இப்போது படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே என்ன நினைப்பான் அப்படின்னு சொன்னால், படித்து முடிச்சோடனே ஒரு வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு தான் இருக்கும், பையன்ட்டையும் சரி பேரண்ட்டையும் சரி. ஆனால் இந்த என்எஸ்எஸ் ஆக்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் சரி வாலண்டியர் பண்ணி
ஆரம்பத்திலேருந்து கோஆர்டினேட் பண்ணி, அதுவும் இந்த கேம்ப் போகும்போதெல்லாம் பார்த்தோன்னா எக்ஸலண்ட் கோஆர்டினேஷன். அப்போதிலிருந்தே அந்த ஆக்டிவிட்டி ஆரம்பித்தது தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவருக்கு அந்த சேவை மனப்பான்மையை வழங்கியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவரோட சேவை மனப்பான்மைக்கு எங்களது கல்லூரி ஒரு கருவியாக இருந்ததை நினச்சி நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த பண்டிகை காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா பொங்கல் பண்டிகையும் தீபாவளி பண்டிகையும் நம்ம எல்லாருக்குமே மிகவும் விருப்பமான பிடித்தமான ஒரு பண்டிகை. இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களில் எவ்வளோ பேர் இந்த பண்டிகைகளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு சில கோடி பேர் தான். மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோன்னு சொன்னால் மற்றவர்கள் கொண்டாடக்கூடியது வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது இன்றைக்கி கூடிய நம்ம நாட்டில். இந்த நிலை மாறணும் அப்படின்னு சொன்னாக்க இது எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சேவையாக இருக்கணும், செயலாக இருக்கணும். அதற்கு ஒரு முன்னெடுப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த முன்னெடுப்பு மென்மேலும் வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய எங்களது கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் விஜய், ராமகிருஷ்ணன், அவங்களோட டீம் எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே பயன்பெறக்கூடிய ஒவ்வொரு பயனாளியும் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பெற்று ஏதோ ஒரு வகையில் உங்களால் ஒரு பங்களிப்பை இந்த சமுதாயத்துக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அதை தவறாமல் மறக்காமல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட திரு ராபின் அண்டு மரிய மெர்சி அவர்களுடைய சேவை இந்த சமூகத்துக்கு தேவை, அது மீண்டும் மீண்டும் வளரணும்னு சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம கூட வந்திருக்கக்கூடிய சுப்பிரமணியன் பாலாஜி அவர்களை கௌரவிப்பதற்காக ராபின் அண்ணா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நல்லா கை தட்டலாமே. அடுத்ததாக நம்ம கூட இருக்க திருமதி மேரி சுதாமுத்து அவர்களை கௌரவிப்பதற்காக மெர்சி அக்கா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கையை தட்டலாமேப்பா. அடுத்ததாக பாலாஜி அவர்களை கௌரவிப்பதற்காக ராபின் அண்ணா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பிரசிடென்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் திருச்சி சிட்டி. அடுத்ததாக நுகர்வோர் பாதுகாப்பு தலைவர் மற்றும் குடிமக்கள் நலசங்கம் திருச்சி மாவட்ட சாலை பாதுகாப்பு கலந்தாய்வு குழு உறுப்பினர் திரு ஆர் கோவிந்தராஜ் அவர்கள். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எங்களோட கேப்டன், அவருக்கு ஏஜ் 80. அவரோட டீமில் தான் வந்து கலெக்டரேட்டில் மனு எழுதுறது, அதாவது லால்குடி இந்த மாதிரியான கிராம மக்களுக்கு எப்படி அவங்களுடைய தேவைகளையும் கவர்மெண்ட் அவங்களுக்கு வச்சிருக்கிற திட்டங்களையும் தெரிஞ்சுக்கணும், எப்படி எழுதணும்னு தெரியாது. நேரடியாக கலெக்டரை பார்த்து மனு கொடுக்குற நாள் இருக்கு இல்லையா, அதுக்கு அவர் ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த டீமில் தான் நாங்களும் ஒரு உறுப்பினராக இருக்கோம், இறகுகள். அண்ட் நாங்கள்லாம் சேர்ந்து மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது மூலியமாக தான் அங்கிள் வந்து அறிமுகமானார். ஆனால் இப்போ எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய உறுப்பினராக இருக்கார். நாங்கள் செய்கிற சேவைகளாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையுமே அவருடைய கைடன்ஸ் இருக்குது. ஸோ அவர்களை இந்த நேரத்தில் வரவேற்கிறதுல மகிழ்ச்சி. எங்களோட ஒரு வார்த்தைகள் பகிர அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த அருமையான மாலை வேளைக்கு உங்களை அனைவரையும் வரவேற்று உங்கள் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவினை இரவுகள் தொண்டு நிறுவனம் 11வது ஆண்டை
சிறப்பாக தீபாவளி ஃபங்க்ஷனோட உங்கள் அனைவரையும் அழைத்து நம்ம வந்து சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு வீடு பண்ணுவாங்க, திருவிழா கொண்டாடுவாங்க, சொந்த பந்தங்களுக்கு பலகாரங்கள்லாம் கொடுப்பாங்க. பட்டு இந்த நிறுவனம் இந்த 11வது ஆண்டு விழாவை அவங்க மட்டும் இல்லாமல் நம்மளெல்லாம் இணைத்து முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் சந்தித்து இன்றைய பொழுது இந்த ஒரு திருவிழாவை நடத்தி கொடுத்தால் அவர்களை பாராட்ட வேண்டியதுதான். இப்போ இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிய கொஞ்சம் கொடுங்க. இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி பணி செய்து கொண்டிருக்கிற என் அருமை சகோதரி ஆசியா பேகம், வைஸ் பிரசிடென்ட் பிரின்சிபல் ஆஃப் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அவங்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிச்சைமணி அவர்கள் ஸ்ரீமத் ஆண்டவர் அவருடைய பிரின்சிபால் அவருடைய வரவேற்று அவருடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராம்குமார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பெரிய ஐயா அவர்களுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க சுப்பிரமணிய பாலாஜி அவர்களுக்கு சற்று தாமதமாக வந்தாலும் அவருடைய பெருமையை, பெருந்தன்மையை, தாழ்மையை அவர் சுட்டி காட்டினார். யாருமே வந்தாலும் வரவேற்பது ஸ்டேஜில் வருவது வழக்கம். அவர் தானாக ஒரு சாதாரணமாக கீழே ஒரு சேலை பிறந்தால் அது அவருடைய பெருமையை காட்டுகிறது. முக்கியமாக இந்த ஸ்டேஜில் வரக்கிற காரணம் என்னவென்றால் உங்களை எல்லாரும் நாங்கள் பார்ப்பதற்கும் நாங்கள் எல்லாரும் உங்களை பார்ப்பதற்கும். அப்போ ஐயா அவர் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க, நாங்கள் பார்க்கலாம், ஆனால் நீங்கள் யாரும் பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையை தவிர்க்காக தான் இந்த மாதிரி ஸ்டேஜிலெல்லாம் வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டேஜை பயன்படுத்துகிறாங்க. அது அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் காவேரி கல்லூரி மேடம் நிலா அவர்களுக்கும் வரவேற்புடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய கல்லூரியில் நான் அடிக்கடி இந்த நுகர்வோர் பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு போன்ற விழிப்புணர்வுகளை நான் கொடுத்திருக்கிறேன். அதுபோல் ஸ்ரீமத் ஆண்டவர் கல்லூரியில் கூட சாரோட ஒரு தடவை நான் பண்ணியிருக்கேன். இனிமேலும் நிறைய எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி நுகர்வோர் விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பு, சைபர் கிரைம் போன்ற பல துறைகளில் நான் உணவு பாதுகாப்பு எல்லாமே இருந்து ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ சகோதரி மெர்சி சொன்ன மாதிரி வாராந்திர நாள் என்று மக்களுக்கு கிட்டத்தட்ட 900 பேர் வருவாங்க. அதில் சில பேர் வந்து அவங்களுக்கு தெரியாது, போர்டு வச்சுருப்போம், இலவசமாக மனு எழுதி கொடுப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் போர்டு வச்சுருக்கிறோம். ஆனால் அது கவனிக்காமல் ரோட்டில் இருக்கிற சில பேர்கிட்ட அவங்க எழுதி 60-70 ரூபா 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்த போது ஓஹோ இலவசமாக எழுதுகிறாங்களே தெரியாமல் போச்சுன்னு கிட்டத்தட்ட எங்கள் மூலமாக கிட்டத்தட்ட திங்கட்கிழமை 700 மனுக்கள் நாங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறோம். எங்கள் ஒரு 15 பேர் ஒரு டீம். அந்த டீமில் சகோதரி மெர்சி அண்டு மிஸ்டர் ராபின் அவர்கள் கலந்து கொள்வார்கள். இன்னும் பல பேர் கலந்து கொண்டிருக்கிறார் உறுப்பினர்கள். ஸோ அதுவும் சரியாக முறையிலே போய் கொண்டிருக்கிறது. ஸோ எதுக்கு சொன்னாங்கன்னா ஒரு பொது சேவைன்னு வரும்போது மனது இருந்தால் தான் பொது சேவை செய்ய முடியும். இந்த திருவிழாவுக்கு நீங்கள் வரீங்கன்னாக்கா நம்ம அங்கே வந்திருக்கிறனால நம்ம பல உயர் அதிகாரிகளை பார்க்கலாம், ஒரு முக்கியமான சான்றோர்களை பார்க்கலாம், சகோதர சகோதரியை பார்க்கலாம், ஒருத்தருக்கு அறிமுகம் செய்து கொள்ளலாம். இதற்காக தான் இது போன்ற திருவிழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் இவர்கள் இறகுகள் நிறுவனம் மூலமாக நமக்கு ஒரு வாய்ப்பை கிடைச்சிருக்கிறது. இதை நம்ம நல்லபடியாக கொண்டாடணும். முக்கியமாக நான் இதுக்கு சொல்லுவது என்னென்றால் இந்த நிறுவனம் பற்றி எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 10-13 வருடமாக இருக்கிறார்கள். எனக்கு வந்து 3 வருடமாகத்தான் இந்த இறகுகள் தொண்டு நிறுவனம் பற்றி நமக்கு தெரியும். இவர்கள் வந்து முதியோர்களுக்கு மட்டுமல்ல, ஆதரவற்றவர்கள், குழந்தைகள், இது மாதிரி பல கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களால் அவங்க கண்டுபிடிச்ச ஹோம் என்று சேர்த்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்களது தொண்டு மிகவும் பாராட்டத்துக்குரியது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க முதியோர்கள் மட்டுமல்ல, ஆதரவற்றவர்கள், இப்போ HIV பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கூட அவங்க வந்து கவனித்திருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பெருந்தன்மை என்னவென்று சொல்வது தெரியாது. இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பாராட்டுகளை தேவைதான். ஸோ உங்கள் சார்பாக அந்த நிறுவன தலைவரையும் நிறுவனர் தலைவரையும் அகாடமிக்கு அவங்களுடைய தலைவர் அம்மாவையோடையும் என் மூலமாக, என் அமைப்பின் மூலமாக, உங்கள் மூலமாக ஒரு சிறப்பு வாழ்த்துக்களை சொல்கிறேன். உங்கள் சார்பாகவும் இந்த என்னுடைய அமைப்பின் சார்பாகவும் இவருடைய தொண்டை மேலும் மேலும் உயர வேண்டும், இவர்களுடைய மூலம் அநேக மக்கள் நிறைய பலன் பெற வேண்டும் என்று வேண்டி அவங்களை கௌரவிக்கிறேன்.
தேங்க்யூ அங்கிள். அங்கிள் வந்து 18 சொன்னலையா, எப்போதுமே இப்படி தான். இன்னுமே வந்து வாய்ப்புகள், அதுக்கப்புறம் வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கே கேட்டுட்டு இருந்தாலும் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம சொல்லிகிட்டே போகலாம், ஆனால் டைம் இல்லை. நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததான் நம்ம கூட வந்து இன்னொரு கெஸ்ட் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஃபர்சானா மேம், ஃபவுண்டர் ஆஃப் லிம்ராஸ் பியூட்டி சலூன் அண்ட் அகாடமி. மேம், உங்களை ஸ்டேஜ்க்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ மரியம் மெர்சி மேம் அவங்கள வந்து கௌரவிப்பாங்க இப்போது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததான் நம்ம கூட சில வார்த்தைகள் பேசுகிறதுக்காக பி ரமேஷ் ராமச்சந்திரன், தி நியூ விக்டரி சூப்பர் மார்க்கெட் ஸ்ரீரங்கம், திருச்சி. ஸோ அனைவரும் கொஞ்சம் ஒரு நிமிஷம்லாம் கவனிங்க. இரவுகள் முதல்ல ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு முதல்ல டொனேஷன் போய் கேட்டது வந்து அண்ணனோட கடையில் தான் நினைக்கிறேன். அது நம்ம மக்களுக்கு தான். அரிசி என்ன கேட்டாலும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி கொஞ்சம் டல்லாக இருந்தாலுமே என்ன அப்படின்னு அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் பண்ணணுன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பார் அண்ணன். இன்றைக்கி வந்து இன்னொன்று சொல்லுவார், ராபி நான் நிறைய ட்ரஸ்ட்டை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நம்ம ட்ரஸ்ட்டை பற்றி யாருமே நம்ம மைனஸாக இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை ராபின், நான் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ நான் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறேன் அப்படின்றதுக்கெல்லாம் காரணம் எல்லாம் இவங்க தான். ஸோ என்னோட பயணத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு அண்ணனுக்கு இருக்குது. ஸோ அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்ம இடத்துல பேசுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? முதல்ல அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்களாம் பேசுகிறதுக்கு. அவங்க பேசுகிறதுக்கே சவுண்டு இல்லை, நான் பேசுறதுக்கு எங்கே சவுண்டு? நல்லா சொல்லுங்கள். சந்தோஷம். ராபின் சொல்கிற அளவுக்குலாம் பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. என்கிட்ட 2 ரூபா இருக்கா, 1 ரூபா ஏதோ என்னால் முடிஞ்சது பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த மாலை நேரத்தில் மேடையில் உட்காந்துருக்கவங்களோட பேரை வாசிக்கலன்னு நேரம் தவறாக எடுத்துக்காதீங்க. நான் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. கலை நிகழ்ச்சி இருக்குது, மியூசிஷியன் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுத்துறது நீங்கள் வந்திருக்கீங்க. அதனால் நான் நேரடியாகவே சொல்லிடுறேன், இங்கே வந்ததில் மிக மகிழ்ச்சி எனக்கு ஆக்சுவலாக. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மண்டபத்தை ராபினுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் இன்றைக்கி நடந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தால் நானுமே ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பேன் ஆக்சுவலாக. ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்லேயே இம்மிடியேட்டாக அவருக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சி இந்த மண்டபத்தை ராஜு சார் அவருக்கு இந்த மண்டபத்தை உடனே கொடுத்து ரெடி பண்ணியிருக்காருன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்ல. ஒரு கை தட்டலாமா அவருக்கு? ஏன்னா நம்மளாம் இவ்வளோ சந்தோஷமாக இங்கே எல்லாரோட ஆமாம். ஸ்ரீரங்கத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மண்டபங்கள் நிறையா இருக்குது. ஆனால் ஆத்மாத்மா கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரணும்ல, அந்த மாதிரியான ஒரு நபர் தான் இந்த மண்டபத்தோட ஓனரு ராஜு சார். அவர் நான்வெஜ்ஜில் அலோடு கிடையாது இங்கே ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு மாதிரியாக போகும். பொதுவாக என்னை பேச விட்டால் 2.5 மணி நேரம் பேசுவேன், சரியா? தாங்க மாட்டீங்க, அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன், சரியா? ஸோ அடுத்தது கலை நிகழ்ச்சி இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாம் சந்தோஷமாக இருங்க, சரியா? இரவுகளில் வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு இலை எப்படி பூவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இலையை பார்த்தீங்களா, ஒரு கலராக பார்த்துருக்கீங்களா? பார்ப்பீங்களே, அந்த மாதிரி தான் இங்கே இருக்கவங்க அத்தனை பேருமே எல்லோரும் ஒரு கலர்ஸாக இருக்கீங்க, சரியா? அவ்வளோ அழகாக இருக்கீங்க எல்லாருமே. இல்லை தீபாவளி கொண்டாட்டம் வேறு, இன்னும் சிறப்பாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ராபினுக்கும் மெர்சிக்கும் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ அண்ணா. அடுத்ததாக சுப்பிரமணியன் பாலாஜி சார், நிறுவனர், பாலாஜி கேட்ரிங்கோடைய ஓனர். ஸோ அவருடைய மகன், அதாவது ஆர்டிஆர் பாலாஜி, என்னுடைய நண்பர், என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். ஃபஸ்ட்டு ராஜா சார் வாங்கலாம் கொஞ்சம். ஸோ ஹெச்ஐவி ப்ராஜெக்டோட கோஆர்டினேட்டர் தான் அவர், தான் ஹெச்ஐவி ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். இன்றைக்கி ஜோசப் காலேஜோடைய ஷெப்பர்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய ப்ரொஃபஸர். ஸோ இதான் திருப்பி இரவுகள் நான் சொல்கிறது எல்லாமே
எல்லாருமே தாழ்மையாக இருப்பாங்க. ஸோ ராஜா சார், ஸோ அவர் மூலியமாக அறிமுகம். ஸோ சுப்பிரமணியன் சார் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. மளிகை பொருட்கள்லாம் கேட்ட உடனே பெரிய லிஸ்ட்டு கொடுத்தோம், டக்குன்னு ரெடி பண்ணாங்க. ஸோ அதை அறிமுகப்படுத்துனது ராஜா சார். ஸோ ராஜா சாருக்கு என்னுடைய நன்றி. ஒரு சில வார்த்தைகள் சுப்பிரமணியன் சார் நம்மிடம் பேசுவார். முதலில் என்னை எல்லோரும் மன்னிக்க வேண்டும். சிறிது காலதாமதமாக வந்ததற்காக அதை மன்னித்து கொள்ளுங்கள். பருவநிலையில் மிகவும் நெரிசலாக இருந்த காரணத்தினால் வந்தவர்களே, மற்றபடி தாமதாக வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிற இந்த விழா சாதாரணமாக நான் ஒரு 10 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இப்போ பேச்சே வரலை. மெர்சியை என் மகளாக தத்தெடுத்துக்கலான் இருக்கேன், ராபின்சனை மருமகனாக எடுத்துக்கலான் இருக்கேன். ஏன்னா 11 வருட காலங்களாக நம்ம ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைய வளர்க்குறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோமோ, ஆனால் இத்தனை பிள்ளைகளை இத்தனை பேரை வச்சு அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது சாதாரண காரியம் இல்லை. இமயமலையில் ஏறக்கூட முடியாது, ஆனால் அதுக்கு மேலே ஏறி இருக்காங்க. அவங்களுக்கு கை தட்டுறது நல்லா தட்டுங்க. இரண்டாவதாக மரியாதைக்குரிய இங்கே ஐயா படித்தவங்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் படிக்காத ஆள் தான். நான் 1964 4வது தான் படிச்சிருக்கேன். அதனால் நான் பேசுகிறதில் சிறு தவறுகள் இருந்தாலும் பிழை இருந்தாலும் மன்னித்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். புரியுதுங்களா? மரியாதைக்குரிய திருச்சி ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சி சிட்டி, மரியாதைக்குரிய பாலாஜி சார் எங்கிருந்தாலும் தயவுசெய்து வரவும். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் அவரோட அப்பா தான் நான். ஏன்னா என் பையன் அவருன்னு சொல்கிறதோட அவரோட அப்பா நான் சொல்கிறத இங்கே பெருமையாக கருதிக்கிறேன். இந்த மூல காரணமே இங்கே கொண்டு வந்ததுக்கு ராஜா சாரும் மிஸ்டர் பாலாஜி சாரும் தான் இதில் உண்மையானவங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, என்னென்ன தேவைகளோ, எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் உடனே கொண்டு வந்து கொடுப்போம். அதை நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக செய்கிறதுக்கு இந்த இடத்துல உறுதிமொழி கொடுக்குறோம். இங்கே வந்திருக்க மரியாதைக்குரிய சுந்தர் முதலியார்னு ஜமீன்தார் அவர்கள் இதுக்கு நிறைய செய்ய பாடுபட்டிருக்கிறாரு. அவரை வருக என்று சொல்கிறேன். மரியாதைக்குரிய ராஜசேகரன் சார் விஜய் பால் மில்கில் ஜெனரல் மேனேஜராக இருக்கிறார். என்ன வேண்டும்னாலும் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர்களையும் பாராட்டுகிறேன். மற்றும் உங்களை எல்லாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எங்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்குது எங்கள் அம்மாவாக இருக்கக்கூடாதா? அங்கே உட்கார்ந்துருக்குது தங்கச்சியாக இருக்கக்கூடாதா? இங்கே இருக்கிறது மகளாக இருக்கக்கூடாதா? மகனாக இருக்கக்கூடாதா? ஒரு பேரனாக இருக்கக்கூடாதா? ஒரு தாத்தாவாக இருக்கக்கூடாதா? ஒரு சித்தப்பாவாக இருக்கக்கூடாதா? அப்படின்னு எனக்கு உறவுகள் இல்லை, நீங்கள் தான் உறவுகள். அந்த இரவுகள் படைத்த உறவுகள் நீங்கள். இன்று முதல் நீங்கள் தான் எனது உறவுகள். இந்த உறவுகளுக்காக என்றுமே குரலும் கொடுப்பேன், எதை வேண்டுமானாலும் செய்வேன். நன்றி. இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு தெரியலை, வாயும் வரல. இதுக்கு மேலே பேசினேன்னா உட்காரியான்னு சொன்னாலும் சொல்லிடுவீங்க. போகும், நிறுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிப்பா. பேச தெரியலன்னு நிறைய சொல்லிட்டாங்க, நம்மளை வாழ்த்தவும் செஞ்சுட்டாங்க. எல்லாருக்குமே அவர் தாமதமாக வந்தாலுமே அவர் என்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கிறதுனால நலத்திட்டங்களை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலில்
அண்ட் நலத்திட்டம்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ராபர்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ கலெக்டரேட்ல இருந்து நமக்காக வந்திருக்காங்க. ஸோ நல்லா கை தட்டி வரவேற்கலாமா? அண்ட் அவங்கள கௌரவிக்கிறதுக்காக ராபின் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம நலத்திட்டம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததான் நலத்திட்டம் வழங்குறதுக்காக நம்மளுடைய தலைமை விருந்தினர் டாக்டர் ஏ ஆஷியா பேகம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வாங்க போகிறது மகேஸ்வரி ஃப்ரம் துறையூர். மகேஸ்வரி துறையூர். நான் உங்களுடைய பெயர்களை வாசிக்கும் போது நீங்கள் இங்கே நின்றுலாம் வரிசையாக ஒருத்தவங்களாம் உங்களுக்கு வரிசையாக இங்கே வந்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது கமலம். அதுக்காக கமலம். அடுத்தது சகுந்தலா பெட்டவாய்த்தலை. சகுந்தலா பெட்டவாய்த்தலை. நிர்மலா மேரி கீரனூர். நிர்மலா மேரி கீரனூர். அடுத்ததாக புஷ்பவல்லி. புஷ்பவல்லி. ஸோ அடுத்ததாக இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக பெஸ்ட் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ரமேஷ் ராமச்சந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது உஷா. உஷா ஃப்ரம் பெட்டவாய்த்தலை. உஷா பெட்டவாய்த்தலை இருக்கீங்களா? அடுத்ததாக இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக முனைவர் மா பிச்சைமணி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் மரிய ஷியாமலா. மரிய ஷியாமலா. மரிய ஷியாமலா. அடுத்தது நித்யா. மரிய ஷியாமலா. அடுத்ததாக நித்யா. அடுத்ததாக செல்வி. செல்வி. அடுத்தது இளையராணி. செல்வி. அடுத்ததாக இளையராணி. அடுத்ததாக கலா. இளையராணி. அடுத்ததாக கலா. அடுத்ததாக கலா. அடுத்தது சம்பூரணம். அடுத்ததாக சம்பூரணம். அடுத்ததாக ஜெயலக்ஷ்மி. ஸோ அடுத்ததாக இந்த கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்காக நிலா மேம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஜெயலக்ஷ்மி. அடுத்ததாக
அடுத்ததாக சரண் பாட்டி. அடுத்து ஸ்ரீதர் மீனா. அடுத்ததாக கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக ஃபர்சானா மேம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீதர் மீனா இருக்கீங்களா? அடுத்தது மஞ்சு. அடுத்ததாக மஞ்சு. அடுத்ததாக ராஜலக்ஷ்மி. மஞ்சு. அடுத்ததாக ராஜலக்ஷ்மி.